பணம் சார்ந்த ஒரு வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. இங்கே இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுவாமிநாதன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ரெண்டாவது, இந்த படத்துக்காக தூரம் வந்து கடைசி தோட்டாவோட டைரக்டர் வந்திருக்காங்க, நவீன் சாருக்கு ஒரு நன்றி. பணி இளவரசின்னு சொல்லக்கூடிய கவிதா காந்தி மேம், இவங்க வந்து அட்வொகேட். ஆக்சுவலாக பனைமரத்துக்காக இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்தடையை நீக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ மேம். என்னோட டீம் மெம்பர்ஸ் டேவிட், ராஜேஷ், ஹீரோ பிரதீப், ஹீரோயின் அபிநயா, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தோட இதுக்கு ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ கடைசி தோட்டா பிரேயர் நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேச மாதிரி. சின்ன படம் வந்தாலும் எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது இந்த ப்ரெஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுவாமிநாதன் ராஜேஷனை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம். அந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மக்கள் எல்லாம் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த டீம் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்க டீமுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த நெடுமை வந்து நாங்கள் ரொம்ப முன்னாடி பண்ண படம். அதன் பிறகு இவருக்கு ஆக்சுவலாக இதில் தான் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆனார். இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் 2 படங்கள் ரிலீஸ் ஆகி இப்போ இன்னொரு பெரிய ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. இந்த படத்து மூலியமாக தான் அடுத்த நான் இது வரைக்கும் ஒரு 8 படம் பண்ணிட்டேன். அதுக்கு முதல் காரணம் இந்த படம் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, இது கொடுத்த ஒரு ரெகனைசேஷன். இது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டாலும் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. போன மாதம் 19ஆம் தேதி ராயல் சல்யூட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. உங்களை நிறைய பேர் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நான் 7வது படம், இதுதான் முதல் படம். ஒரு மரம் ஏறுறதுன்றது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு சம்மர் சீசனில் மீண்டும் சாப்பிட்றோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அது ஏறி இறங்கும் போது தான் அதில் எவ்வளோ வலி இருக்குது, எவ்வளோ உடல் வேதனை இருக்குன்றது என்னால் உணர முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இயற்கை குறித்த ஒரு விஷயத்துக்கு தரப்பட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம டைரக்டர் வந்து கதையில் வந்து சொல்லியிருக்காரு. படம் கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் வந்து பிடிக்கும். எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபெக்டை நான் வந்து போட்டிருக்கேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து படம் பாருங்கள். இன்னும் ஒரு நாட்கள் வந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க. இந்த படத்தில் எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க என்னோடய நண்பர் டைரக்டர் நந்தா லட்சுமணன் அவருக்கும், இப்போ இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கணும் அதுக்கு முக்கிய காரணம் ஆர்விஆர் ப்ரொடக்ஷன்ஸ் சாமிநாதன் சார் இருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து எடுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த 100-200 படங்களுக்கு மத்தியில் ஒரு செலக்டிவாக இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி எங்களை நம்பி இவ்வளோ பேர் வந்து பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு நம்ம டீம் சாராக ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி இந்த சாங்ஸை கேட்டாலே அவங்க மனசில் பதிகிற அளவுக்கு வந்து அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து புதுமுகங்கள், அதனால் எங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஓப்பனிங் கிடைக்கல. பட் படம் கண்டிப்பாக வந்து மிக அற்புதமாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்திங்கன்னா ஒரு 30 தேட்டர் 40 தேட்டர் இருக்கிற ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு ஒரு 50 தேட்டர் 60 தேட்டர் 70 தேட்டராக வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு, நிறைய புதுமுகங்கள் அறிமுகமாயிட்ருக்கும். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். ஏன்னா எங்களால் டேரெக்டாக போய் அவங்கள ரீச் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உண்மையாகவே இது ரொம்ப நல்ல கதை. நம்ம வந்துட்டு லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, அதுதான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எனக்கு வில்லேஜ் ரிலேட்டடான மூவி ரொம்பவே பிடிக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் படமே அப்படி அமைஞ்சது எனக்கு பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன்.
இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் நந்தா சாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னோட ஆக்டிங் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை நான் வந்துட்டு அவங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களோட ஷேர் பண்ணணும், ப்ளஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். எங்களை மாதிரி புதுமுகங்கள் வந்து உங்கள் மூலியமாக தான் உலகத்துக்கு தெரிய வருவோம். ஸோ நிறைய பேர் மீடியானா நிறைய பேர் வந்து சினிமானா பயந்துட்டு இருக்காங்க இன்னுமே. ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஒரு முன்னோட்டமாக இருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். தியேட்டரில் கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். அண்ட் உங்கள் சைடு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஆர்மிஎல் ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த டைமில். அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். டீம் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ரிலீஸ்க்கு இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயுமே என்னோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நான் ஒரு ஃபஸ்ட்டு சாங் நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாங் எழுதும் போது அந்த படத்தோட பிள்ளையர் சொல்லி எழுதுதான் டைரக்டர் சார் கூப்பிட்டு நீதான் முதல் பாட்டு எழுதுன்னு சொன்னதும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாங் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவர் கொடுத்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் இந்த படம் கடை நல்லா ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக எல்லா ஒர்க்கும் கரெக்டாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுதான் வேற எதுவும் சொல்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது. வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் சக நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. சங்க இலக்கியங்களில் 108 பெயரில் தான் நெடுமன்ற வேடு நாங்கள் வச்சோம். இந்த படம் மரக்காணம் ஆலப்பாக்கம் என்ற பகுதியில் ஷூட் பண்ணோம். டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தை முன்னாடி ஹரிஷர் ப்ரொடக்ஷன்ஸ் இது பண்ணாங்க, தயாரித்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஆர்மிஎல் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் சோமநாதன் சார் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இதோட நம்பிக்கை வச்சு இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்றதை நாங்கள் முடிச்சுட்ருந்தோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் முதல் பாட்டு மிஸ்டர் வெங்கடாச்சலம் பாடியிருக்காங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இப்போ வந்து ஆற்றல் சூப்பர் சிங்கரில் பாடிட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய நன்றிங்க. அப்படியே என்னோட மச்சான் பிரதீப், நந்தா எல்லாம் சார்னு கூப்பிட்றாங்க ப்ரெஸ்க்காக. நாங்கள் மாணவன் கூப்பிட்டுப்போம். டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இந்த படத்தில். நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணோம். ஊரில் பஞ்சாயத்து நிறைய வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதெல்லாம் முடிச்சு இப்போ அக்டோபர் 10 படம் ரிலீஸ் பண்ணவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அருமையான கதாம்சம் கொண்ட நெடுமை இந்த திரைப்படம் தமிழகத்தில் பணி தொழிலாளர்கள் பணித்தொழில் எப்படி நெசிந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அதாவது எத்தனை கலைகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அதே போல எத்தனை தொழில்களும் ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் இயற்கை சார்ந்த ஆரோக்கியமான ஒரு தொழில் வந்து தமிழ்நாட்டில் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் என்னென்ன கொடுமைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பணத்தொழிலாளர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத எங்கள் மூலையில் முழுக்கவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து திரையிட்டு காண்பிக்கும் வகையில் தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கிலும் இந்த பணி தொழிலாளர்கள் எப்படி ஒரு சிரமங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத திரையிட்டு அதை நம் கண்ணில் கொண்டு வர வருகிறோம். நம்முடைய வருகை வந்து இந்த பணி தொழில் குற்றீரம் குலைவரமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல உயிரோட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே பணி இல்லாமல் தமிழ் இல்லை. பணி ஓலை சுவடுகள் மூலம் கிடைத்த நூல்கள் மூலமாக தான் நம்ம எனக்கு உலக தமிழர்கள் நம்மளை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பணி ஓலையில் 2000 வருஷம் 3000 வருஷம் ஆனாலும் எழுதப்பட்டது அழியாதுன்னு அவங்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பார்த்துருக்காங்க. ஸோ பணி தொழிலாளர் இல்லாமல் நம்மளுக்கு தமிழ் மொழியே இல்லை அப்படிங்கும்போது இந்த பனை மரங்கள் பனை தொழில் அழிந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நிச்சயமா இந்த தடையற்ற பணி தொழில் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன்.
இந்த அருமையான கதையரசம் கொண்ட படம் ரொம்ப பல சிரமங்களை சந்திச்சு வந்திருக்கு. இந்த படத்தை எடுத்த நந்தா மற்றும் அந்த படக்குழுவினர் வெளியிட வந்திருக்க வெளியீட்டாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நதிநீர் திரைப்படத்தை ஒரு மிக சிரமத்தை திரைப்படம், மிக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் தம்பி நிறைய சிறப்பாக எடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு உழைப்புக்கு இந்த இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை தந்த அத்தனை நல்லவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த பத்திரிகையாளர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. இந்த வாய்ப்பு நன்றி. நன்றி. இங்கே எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சரத்ராஜ். நெடுமீன்ற படம் எனக்கு ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது எனக்கு என்னன்னே தெரியல. நான் பனைமர ஏறுறதை பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும், நானும் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பனைமரத்தை தொட்டு பார்த்தேன், அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு, அதில் ஏறலாம் நானும் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கையெல்லாம் குத்துச்சு. இப்போ சாதாரணமாக ஒரு 10 தோப்பகரணம் போடலான்னு நினச்சாலே நமக்கு வலிக்குது. பனை தொழிலாளி டெய்லியும் 50 மரம் ஏறுவாங்க. 50 மரத்துக்கு 10 தோப்பகரணம்னால 500 தோப்பகரணம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு படம் எடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது, ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஷாக்கு. படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் தான் சொன்னோம், ஆனால் நடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு நந்தகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு சட்டை இல்லாமலாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைண்ணா சட்டை இல்லாமலாம் வேணாண்ணே அப்படின்னு, சட்டை இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் சட்டை கட்டி விட்டு, நான் எப்பவுமே வீட்டில் இருக்கும்போது சட்டை போடாமல் இருக்க மாட்டேன். ஆனால் பட் அங்கே இருக்கும்போது ஜாலியாக இருந்தது. அவ்வளோதான். இந்த படம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஸ்டோரி, பெரிய கதை இருக்குது. படத்தை நம்ம துறையில் இருக்க நிறைய பெரிய பிரபலங்கள் அவங்களோட கண்கள், அவங்களோட ட்ரைவல் படங்கள்லாம் எல்லாருக்குமே நம்ம ரீச் பண்ணியிருந்தோம். அப்போது சீமானோட டீம்லேருந்து நம்ம படத்தை பார்த்தாங்க. அவங்க சொன்ன படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் எதை வலியுறுத்துது, இந்த படத்தை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினாங்க. ரொம்ப அடுத்த கட்டத்துக்கான முயற்சி ரொம்ப பண்ணாங்க. சீமானனை போய் நான் பார்த்தேன். ஸோ அங்கே என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே மக்களுக்காக சில விஷயங்கள் நம்ம கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழலை எனக்கு அங்கே போய் தெரிஞ்சது. நான் படம் எடுக்கும்போது ரொம்ப ஓகே, என்ன நம்ம ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம், என்ன கண்டென்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் கண்ணில் ரொம்ப ஒரு தோராயமாக கண்ணில் தெரிஞ்சது இந்த பனை மரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி சாரோட ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச 32 வருஷத்துக்கு முன்னாடி பனை மரம் ஏறுற மாதிரி ஒரு ஸ்டில் நாங்கள் கூகுளில் பார்த்துருந்தோம். ஸோ அப்போது பார்த்துட்டு சரி நம்ம அதை ட்ரை பண்ணலாம், இந்த கதை சரியாக எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஸோ அப்படி ஆரம்பித்து சின்னதாக நம்ம ஒரு 1 டே ஷூட் போய் பார்க்கலாம், 2 days அப்படின்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் நினச்ச மாதிரி அந்த படத்தில் ஒவ்வொன்றும் வர எங்களுக்கு இதை நம்ம சரியாக பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இந்த படம் எங்களுக்கு கொடுத்துச்சு. இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடத்துல சுவாமிநாதன் சார் அவர்களால் இங்கே வந்திருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்வு. எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உண்மையாக பேசுகிறதுக்கான அந்த சூழலை நான் பர்சனலாக நான் ரெடியாகவும் இருந்த ஒரு மாதிரி தயக்கம், நிறைய பயம் இருந்தது எனக்கு. என்னன்னா, இந்த கதையை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இந்த படத்தை நிறைய பேர் காமிச்சிருக்கோம். மேபி இங்கே இருக்கவங்களுக்கு இந்த படத்தை தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த படத்தை கை வைக்கிறதுக்கான ஒரு சூழலே எல்லாருக்குமே ஒரு நிறைவில் கொடுத்துச்சு. இந்த படத்தை நம்ம ஏன் பண்ணணும், இந்த படத்தை நம்ம எதுக்காக பண்ணணும், இது என்ன அரசியல் பேசுது, என்ன கருத்து பேசுது, இந்த படத்தில் என்ன பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, பர்சனலாக கிடையாது, பொதுவாக இந்த வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா, இப்போ அவர் தம்பி சொன்ன மாதிரி ஒரு பனைமரம் ஏறி இறங்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இந்த அவங்களோட வாழ்க்கையிலே அது சேர்ந்து தான் இருந்தது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கைத்தொகை அப்படின்றது இருக்குது. பாண்டிச்சேரிலையும் கொடுக்குறாங்க, கேரளாலையும் இருக்குது, அந்த பக்கம் ஆந்திராவிலையும் இருக்குது. இதை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்றது இப்போ நிறைய கோரிக்கைகளை என்னால் பார்க்க முடியுது. நாங்கள் படம் பண்ணும்போது எங்கள் மைண்டில் இதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் நம்ம பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி எந்த தாட் ப்ராசஸும் கிடையாது. பட் இந்த
படம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கலை சூழ்நிலையை பார்க்கும்போது இது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. நான் இந்த தருணத்தில் வந்து ஜீ தமிழ் சேனலுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். அவங்க வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது நான் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு ஓப்பனிங் வாய்ஸ் ஓவர் ஒன்று பண்ணியிருக்காங்க. பனை மரத்தோட அந்த ஒட்டுமொத்த பரிணாமத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம இன்னைக்கு தமிழை பற்றி நிறைய பேர் கொண்டாடுறோம், தமிழை பற்றி பேசுகிறோம். தமிழ் இன்னைக்கு வந்து ஒரு பெரும் பேச்சு பொருளாக உள்ள ஆக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய திணிப்புகள் நடக்குது தமிழ் மேலே. அப்படியேப்பட்டு நம்ம கொண்டாட வேண்டிய தமிழை நமக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தது இந்த பனை ஓலைகளும் இந்த ஓலைச்சுவடுகள் மட்டும்தான். ஸோ அதுக்காக பனை மரங்களை நம்ம வந்து தமிழோட பெருசாக கொண்டாடணும் அப்படின்றது ஒரு கருத்தாக சார் வந்து இந்த படத்துலேயே சொல்லியிருக்காங்க, ஒரு ஓப்பனிங்கில் பேசியிருக்காங்க. ஸோ அந்த பார்வையிலிருந்து பார்க்கும்போது பனை மரங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம பூமிக்கும் நம்மளோட தமிழுக்கும் சொந்தமானது அப்படின்றத நம்ம இந்த டைமில் சொல்லணும். ரெண்டாவது நம்ம எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் எந்த ஊரில் பேஸ் வந்து வரீங்கன்னு தெரியல, நம்ம ஊர் பக்கம் இந்த கருப்பசாமின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டுவாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருப்பசாமி கருப்பனை கும்பிடுறது அப்படின்னாலே பனைமரம் தான். பனைமரத்துக்கு ஆக்சுவலாக குருத்தோலை திருவிழான்னு ஒரு திருவிழாவே இருந்துச்சு. நம்ம திருநெல்வேலி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குருத்தோலை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சர்ச்சிலுமே கொண்டாடுறாங்க, நார்மலாகவும் நம்ம கோவிலுமே கொண்டாடுறாங்க. என்னன்னா பனைமரத்துக்கான ஒரு திருவிழா, பனைமரத்துக்கான ஒரு மரியாதை. அந்த பனைமரத்துக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி பொட்டு வச்சு அது நம்மளோட சாமியாக கும்பிட்டோன்னு நம்ம அந்த பனைமரங்களை இன்னைக்கு வந்து யாரும் வெட்டக்கூடாதுன்னு அரசு வந்து பரிந்துரை பண்ணி ஒரு சட்டம் போட்டு நீங்கள் வந்து வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சூழலை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் பிளேமிங் சொல்லலை, பொதுவான கருத்தாக இந்த பனைமரங்கள் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. இவ்வளோ பேசிட்டு படத்தில் நீ என்ன பேசியிருக்க, நீ சொன்ன கருத்து எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா படத்தில் வந்து அந்த வாழ்வியலை சார்ந்து வாழக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பம் தன்னை அடுத்த நிலைக்கு எல்லாருமே வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான முயற்சியில் தான் இருக்கும். நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே இருக்க எல்லாருமே அந்த ஒரு ஓட்டத்தில் தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த முயற்சியில் இருக்கிற ஒரு குடும்பம் அந்த பணி சூழல் மாறும்போது, அரசாங்கத்தோட சூழல் மாறும்போது அந்த குடும்பம் என்ன வழியும் வேலையும் அனுபவிச்சு அப்படின்றத இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நம்ம 150 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நிச்சயமாக யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்னா இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த என்னோட மாமா வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும். ரெண்டாவது இந்த படம் இன்னைக்கு வெளிவர காரணமாக இருக்கக்கூடிய முதல் காரணமாக இருக்கக்கூடிய ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் சோமகணேஷ் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது நான் எப்படி சொல்ல, இந்த படம் வந்து சார் பண்ணிடுவாங்க சார் போது கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே இந்த அக்டோபர் 19 இந்த படம் வந்து வெளிவருது. எல்லோருமே இதை தேட்டரில் போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நான் எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதை லாஸ்ட்டாக நான் வந்து சுவாமிநாதன் சார் பேசுறதுக்காக கூப்பிட்றேன் சார், ப்ளீஸ். சார் கொஸ்டின்ஸ் பண்ணலாம் சார். சார் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காரா சார்? இப்போ என்னன்னா பனைமரம் ஏறுது வந்து தமிழ்நாட்டில் சட்டமே குற்றம். ஏன் குற்றம்னா அவங்க வந்து கல்வி இருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஏதாவது சொல்கிற விஷயம் இருக்கா? ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம சீமான் சார் வந்து பனைமரம் ஏறினார், அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே பேச போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி எப்படி வந்தீங்கன்னா இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது பனைமரம் ஏறினாங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. எப்படி இது நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண போறீங்க சார்? ஆக்சுவலாக வந்து இது தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க வேணும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா இது ஒரு 1900 சார் நான் தப்பாக அதை பார்க்கல சரிங்களா? விவசாயம் மட்டும் சொல்லி வச்சுட்டு நான் சொல்கிறேன். என்னோட நீங்கள் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தப்பான கண்ணத்தில் சொல்கிறீங்க. புரியுது, சாரி சார், நான் உங்களை தப்பாக பிளேம் பண்ணல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன். இப்போ எப்படி சொல்கிறோம்னா இப்போ நம்மளோட தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ நீங்கள் காந்தாரா பார்க்குறீங்க, பாகுபலி பார்க்குறீங்க, என்ன எல்லாமே ஒரு பீரியடிக்கல் ஃபிலிம். அப்போ எப்படி இருந்தாங்க, அப்போ இருந்த அரசியல் எப்படி இருந்தது, மக்களோட வாழ்வியல் பேச்சுவார்த்தை எப்படி இருந்ததுன்ற நம்ம அந்த 90 காலகட்டத்தை காட்டுறதுக்கான ஒரு முயற்சி. ரெண்டாவது அப்போ நான் கேள்விப்பட்டு நான் என்னோட கண்ணால் பார்த்து நான் நியூஸில் படித்த சில விஷயங்கள் இன்ஸ்பைர் பண்ணி தான் இந்த கதையை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து இதை பார்த்துட்டு யாராவது பனைமரம் சரி இப்போ நாங்கள் வந்து இப்போ பனைமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உண்மையிலே இந்த கேள்வி நல்ல கேள்வி சார். என்னன்னா நிறைய பேர் வந்து போயிட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து கல் வந்து வெளியிடுறீங்க, அதுக்கு நீங்கள் பதம் இறக்கிட்டு போகலாமே, நீங்கள் வந்து கருப்பட்டி அந்த மாதிரி நீங்கள் பனைத்தோலை வந்து நீங்கள் பண்ணலாமே. உண்மையான விஷயம் தான் என்னன்னா இந்த பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மரத்தையுமே ஒரு தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அது ஒருத்தரோட கண்காணிப்புல இயங்கும். அது
10,000 பேர் வேலை செஞ்சாலுமே ஒருத்தரோட கண்காணிப்பில் இயங்கும். இப்போ இந்த இயற்கையிலேருந்து டைரெக்டாக நம்ம அதை எடுக்கும்போது அது யாரோட கண்காணிப்பில் இயங்குறது அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருக்கதான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மரம், உங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குன்னா நீங்கள் அது யாருக்குமே தெரியாமல் நீங்கள் கல் இறக்கலாம், நீங்கள் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் கருப்பட்டையோட மாற்றலாம். அது வியாபார ரீதியாக வரும்போது தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. மேபி இப்போ எங்கள் வீட்லேயுமே ஒரு 4 பனைமரம் இருக்குது, எங்கள் ஊரில் நிறைய பனைமரம் இருக்குது. இப்போ அந்த பனைமரத்தை எனக்கு உண்மையிலே அந்த சட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நீங்கள் ஏறி இறக்கி நீங்கள் மட்டும் பிடிக்கிறீங்க வெளியில் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் அது வியாபார ரீதியாக மாறும்போது இங்கே அவ்வளோ கலந்து என்ன சொல்லுவாங்க, டாஸ்மாக் இருக்கிறதுனால தான் பணம் ஏறிடாமல் சொல்லுவாங்க. இல்லை சார், ஆக்சுவலாக அது ஒரு இடத்துல நியாயம் தானே. அதாவது இப்போ எப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லா கவர்மெண்ட்டுமே நம்ம அதை பண்ணலை அப்படின்னும்போது நம்ம அதை ஏற்றுக்கலாம். பக்கத்து ஸ்டேட்டில் பண்ணுறாங்க, அந்த ஸ்டேட்டில் அதை கவர்மெண்ட்டாலும் பண்ணுது, யாரும் அந்த இல்லீகலாக யாருமே பண்ணல. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பேசும் பொருளாக இருக்குல்ல, இப்போ நாங்கள் எதுவும் வலியுறுத்தல, பேசும் பொருளாக இருக்குல்ல. இப்போ அந்த பேசும் பொருள் இருக்கக்கூடிய வழிகளை பாருங்கள் அப்படின்றதான் நம்ம வலியுறுத்திருக்கோம். இல்லை சார், சார் நான் பார்க்கல சார், இல்லை பார்க்கல சார். சார் இல்லை சார், நம்ம படம் பண்ண இல்லை சார், இல்லை சார், சாரி கரெக்டு சார், பார்த்துருக்கணும், புரியுது சார். இல்லை சார், படம் வந்து நாங்கள் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது. நாங்கள் அது கரெக்ட் இப்போ தான் ரிலீஸுக்கு வருது சார். அது சூழல் இப்போ தான் இயற்கை அமைக்குது, அது இப்போ தான் நடக்குது சார். இல்லை சார், ஆக்சுவலாக சைமன் சாரோட டீமில் வந்து படம் பார்த்தாங்க. சார் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும், எல்லாருக்கும் வந்து போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அவங்களுக்கான முன்னெடுப்பு இருந்துச்சு. இப்போ நம்ம சில ரீசன்ஸ்க்காக நம்மளால் அதை பண்ண முடியாமல் போச்சு. ஒரு வியாபார ரீதியாக நிறைய ரீசனுக்காக பண்ண முடியாமல் போச்சு. நான் அவங்க முயற்சி பண்ணாங்க, ரொம்ப பெரிய முயற்சி பண்ணாங்க, நான் கூட இருந்தேன். ஸோ அதுக்கு பெரிய நன்றி சொல்லணும். நான் நடந்தது விரும்பணும்னு நான் சொல்லணும், ரொம்ப பெரிய நன்றி ஆகுது. ரைட் சார், இது கதை வந்து எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த காலகட்டம், ஹீரோ என்ன வேலை பார்க்குறாரு, ஹீரோ இந்த கதையில் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க சார். கதை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சிருக்கோம். ஆனால் ஷூட்டிங் நாங்கள் திருநெல்வேலியில் பண்ணலை, நாங்கள் இங்கே மரக்காணம் அப்படின்ற ஊரில் தான் பண்ணியிருக்கோம். ஹீரோ வந்து ஒரு கதையோடு சொல்லாமல் தெரியும்னா இது ஒரு ஆர்ட் ஃபிலிமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் வந்து ஆர்ட் ஃபிலிம்னு சொல்கிறீங்க, பாட்டு வச்சுருக்கீங்க, ஃபைட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ இருந்து கன்ஃபியூஷன். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு 24 வயசு. நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், நான் அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் எதுவுமே கிடையாது, எப்பவுமே கிடையாது. நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஒன்று பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை, எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அந்த வழியை தான் காட்டுறோம். ஸோ அந்த வழியை நாங்கள் கரெக்டாக காட்டிடுவோம் நம்புகிறேன். ஒன்று சிம்பிள் தான் சார், அந்த குடும்பம் வந்து முன்னேற பிடிக்குது. ஹீரோ வந்து ஒரு இப்போ நம்மளே நினைக்கலையா, நம்ம ஒரு சின்ன சைக்கிள் வச்சுருக்கோம், அடுத்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம், வண்டி வச்சுருந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், கார் சார் சார் முன்னேற நினைக்கிறது ஓகே, அது கல்ல இருந்து தான் முன்னேறணுமா சார்? புரியல சார், குடும்பம் முன்னேற நினைக்கிறது ஓகே, புரியுது நீங்கள் சொல்லுது, கல்ல இருந்து தான் முன்னேறணுமா? ஏன்னா எவ்வளோ தொழில் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து படிச்சுட்டு காட்டுற விஷயம் எனக்கு புரியுது. ஆனால் வந்து கல் இறக்கி தான் முன்னேறணும்னா ஒரு என்ன கரெக்டு சார், நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. என்னன்னா நம்ம ஒட்டுமொத்த வாழ்வியல் வந்து நம்மளோட ஜாகிரபி பேஸ் பண்ணி தான் சார் இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு மலை சார்ந்த வாழ்வியல் இருக்குன்னா என்னோட வேலை கல் எடுக்கிறதாவோ இல்லை மலைப்பழங்களை படித்து தேன் எடுத்து விற்கிறதாவும் இருக்க முடியும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு தொழிலுக்கு ஒரு சூழல் வேணும் இல்லைங்க. அட்வைஸ் வந்து அரசாங்கத்துக்கு வைக்கிறீங்க, அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, இவங்களுக்குலாம் வந்து ஒரு வாழ்வியல் வேணும்ட்டு ஏன் படிப்புக்கு சொல்ல மாட்டீங்க? கல்லறைக்கு தான் வந்து ஒருத்தர் முன்னேறணும்னா எந்த விதத்துக்கு நியாயமாக இருக்கும் இது? இல்லை சார், அதாவது படத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே திரும்ப வந்து கல்லறைக்க போகணும் அப்படி நம்ம கொண்டு வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிவி ஷோவில் கூட நான் பார்த்தேன், ஒருத்தர் வந்து அந்த வீடியோ வைரலாக கூட ஆச்சு. பனை மரத்துக்காக ஒரு டோட்டலாக ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ஃபண்டிங்கும் ஒரு வாங்கினார். அந்த வீடியோ நானுமே பார்த்தேன். ஸோ அதுதான் சொல்லுவார், இப்போ அது ஒரு பெரிய தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை கவனிக்கப்படாமல் இருக்குன்றது நம்மளோட வெளியே வலியுறுத்தணும். இப்போ நாங்கள் படம் பண்ணும்போது எந்த தாக்கமும் கிடையாது, இப்படி ஒரு சூழல் கிடையாது, பனை மரத்துக்கான அட்டென்ஷன் கிடையாது, அந்த சட்டங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த சூழல் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இதுதான் நமக்கு இப்போ வழி வேறு எதுவுமே இல்லை. சரி, இப்போ என்னோட ஊர்லேருந்து வெளில வரதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லைங்கும் போது அங்கேருந்து என்ன சம்பாதிக்க முடியுன்றதை பற்றி மட்டும் தான் யோசிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம வாழையை மாரி செல்வாசர் படம் ஒன்று எடுத்திருந்தாங்க, அதுவுமே ஒரு வாழ்வியல் தான். இப்போ வாழை சுமக்கணுன்றது கட்டாயமானு கேட்டீங்கன்னா அவங்க வாழ்வியலுக்கு அது கட்டாயமாக இருக்குது, அதுதான் அவங்க வாழ்வியல். நெடுமையின் டைட்டில் என்ன சார், அது என்ன அர்த்தம் சார்? நெடுமை அப்படின்றது ரொம்ப நெடிய உயர்ந்த மரம் அப்படின்னு அர்த்தம் சார், அதுதான் அதுக்கு அர்த்தம். இதில் வந்து நீங்கள் தென்னை மரத்தையும் சேர்க்கலாம், பனை மரத்தையும் சேர்க்கலாம். ஆனால் தஞ்சாவூர் கல்வெட்டுக்களில் பனை மரத்தை ஒரு 150 பேர் கிட்ட கொடுத்துருக்காங்க, அதில் நெடுமைன்ற ஒரு